வணக்கம். துலா ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். துலா ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 7வது ராசி, அதாவது நமக்கு சமமான நபர்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன் தான். ஏன்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். மூத்த சகோதரி குறிக்கிறது, முதல் மகளை குறிக்கிறது சுக்கிரன் தான். அப்புறம் கையிருப்பு பணம், செலவுக்கு பணம் ஒருத்தங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த செலவுக்கு அன்றாடம் செலவுக்கு கிடைக்கக்கூடிய பணங்கள் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா பேங்க்கில் பல லட்ச ரூபா வச்சுருப்பாங்க, ஏகப்பட்ட இடம் வச்சுருப்பாங்க, ஆனால் செலவுக்கு காசு இல்லாமல் சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அது நடக்கும். அதே சுக்கிரன் நல்லா பலமாக இருந்தார் அப்படின்னா அன்றாடம் செலவுக்கு அவங்களுக்கு காசு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் சினிமா கலைஞர்களுக்கு எல்லாமே சுக்கிரன் தான் அதிபதி. சுக்கிரன் தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தார்னா பார்த்திங்கன்னா துணி கடை வச்சுருக்கிறது, அழகு நிலையம் வச்சுருக்கிறது, பேன்சி கடை வச்சுருக்கிறது, ஒரு சிலர் வாகன தொழில்கள் பண்ணுவாங்க. அப்புறம் சுற்றுலா தலத்துக்கு வாகனங்களை ஓட்டக்கூடியதும் சுக்கிரன் தான். வியாதிகள்னு பார்க்கும்போது சக்கரை வியாதி சுக்கிரனால் தான் வரும். சிறுநீரக வியாதி, சக்கரை வியாதி, இது எல்லாமே சுக்கிரனால் வரக்கூடிய ஒரு வியாதிகள் தான். சுக்கிரனுக்கு உண்டான வழிபாடுன்னு பார்க்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வழிபாடு செய்கிறது சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். அப்புறம் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 6ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மட்டும் ஜூன் மாதத்தில் 2 டைம் பயிற்சி ஆகிறார். இப்போ எப்படி இருக்குது உங்கள் ஜென்ம ராசி ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு. ராசி அதிபதி ராசி பார்க்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக ஜென்ம ராசி பார்ப்பார். அப்புறம் 2 முக்கிய சுபகிரகங்கள் உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். செவ்வாயும் பார்க்குறார். செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக ஜென்ம ராசி பார்க்குறார். அது இல்லாமல் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய 2 முக்கிய சுபகிரகங்கள் பார்க்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். நோய் தொந்தரவுகள் இருக்காது. முடிவெடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமே இருக்காது. தெளிவாக முடிவெடுப்பீங்க. துலா ராசிக்காரங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் இருக்காது. மற்ற ராசிக்காரங்களுக்கு யாருக்குமே இல்லாத அமைப்பு துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா ராசி அதிபதியும் ஜென்ம ராசி பார்க்குறார். குரு பகவானும் பார்க்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டம். நல்லா எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு. எதிரிகள் அஞ்சு ஓடி வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய, அதாவது தனாதிபதி 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்திருந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால துலா ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். திருமண வரன் தேடிட்டு இருக்கிற துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் வரன் அமையறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக ஏற்படும். அப்புறம் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் துலா ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி.
அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்குகளை வந்து குறிக்கிறது, நோயை குறிக்கிறது, கடனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், வழக்குகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல வந்து சனி பகவான் சொல்லக்கூடிய பாவகிரகம் போய் அந்த இடத்துல அமரும்போது அதில் இருக்கிற விஷயத்தை எல்லாமே வந்து கெடுப்பார். அப்போது உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் வந்து வராது. கடன் இருக்குதுன்னா கடன் வந்து படிப்படியாக குறையறதுக்குண்டான ஒரு அமைப்பு. வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக வந்து உண்டு. எதிரிகளுக்கு வந்து பலம் குறைஞ்சி உங்களுக்கு பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து குருவுடைய பார்வையும் இருக்கிறது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு. அது உங்கள் ராசி அதிபதி ராசியை பார்க்குறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறது ஒரு சின்ன மைனஸ். அப்படின்னாலுமே ஜூன் 6ஆம் தேதி வந்து அவர் மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அப்போ பாக்கியாதிபதி வந்து பாக்கி ஸ்தானத்துக்கு போய் குரு பகவானோட இணையிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா 9ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் நடக்கிறது, ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது, தெய்வ அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். கல்விக்குண்டான கிரகமே வந்து புதன் தான். அவர் வந்து பலம் பெற்று 9ஆம் இடத்துல அமரும்போது கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படும். கல்வி படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுக்கும். நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க. ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக வந்து உண்டு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான். அடிக்கடி உங்கள் மனசை கெடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும். ஆனால் குருவுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து பண்ணாது. துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான கிரக அமைப்பு வந்து இருக்குது. இதில் வந்து எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் ஜூன் 7ஆம் தேதி வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த மாத கடைசியில் கேது பகவான் கூட டிகிரியில் நெருங்குவார். ஏன்னா கேது வந்து 29 டிகிரியில் இருக்குது. செவ்வாய் வந்து 1 டிகிரி 2 டிகிரின்னு அப்படி ஸ்லோவாக தான் போவார். அப்படி போகும்போது ஒரு 10 டிகிரிக்குள்ளே நெருங்கும்போது தான் அந்த 7ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாயுடைய காரகத்துவம் ஆதிபத்தியத்துவம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை வந்து கொடுக்கும். இந்த 7ஆம் அதிபதி தனாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாவார். அந்த காலகட்டத்தில் தான் வந்து தன விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் வந்து வர வேண்டிய இடத்துல ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி வந்து வர்றது மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். ஸோ ஜூன் மாத கிரக அமைப்புகளை பொறுத்தளவுக்கு துளாராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான கிரகங்கள் வந்து சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ராசி பலனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும், நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க. அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறார். ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பண்ணி, அதாவது ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்கிறீங்க, இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது. அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறார். ராகு திசையில் சந்திர புத்தியில் சந்திரனுடைய தொழிலான ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறார். அப்போ தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும். வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும். இப்போது சந்திரனை வச்சு நம்ம வந்து 2.25 நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம்.
இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும். ஒரு 30-40% வந்து வேலை செய்யும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது, வெறும் ரிஷபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா, பாவத்தன்மையில் இருக்கிறாரா, அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, நடக்கிற தசாபுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும். ராசி ரீதியாக பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி, அதைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது கெடுபலனை தான் வந்து அது கொடுக்கும். அதனால் வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்க்காம லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு. நன்றி நண்பர்களே.